ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது எடுத்த வீடியோ. சரி, அப்படியே நம்மளோட ப்ராடக்ட்ஸையும் எடுத்துகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு டெமோவாக காட்டிடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். வீட்லேயே நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 1 hour ஆகும் இங்கேருந்து கிளம்பி போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த ஆயிலில் நம்ம தலையில் நல்லா செட் ஆகிடுன்றதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் கிளம்புறோம். போகிற வழியே பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரியாக இருக்கும், வயல்வெளிகள், மலைகள் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேனி மாவட்டம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நம்ம ட்ராவல் பண்ணோன்னா வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுவோம். சின்னமனூர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம் அது. அதில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு, இது எங்களுடைய மாவட்டத்தின் முதன்மையான ஒரு ஆறு. இதே முல்லை பெரியாற்றில் நான் குளிக்கிற மாதிரி வீரபாண்டியில் எடுத்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். நிறைய பேர் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்வளோ அழுக்கு தண்ணியில் குளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது இங்கே நம்மளுடைய ஊரில் இயற்கையாகவே வரக்கூடிய ஆற்று நீரோட கலர் அப்படி தான் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். நம்மளுடைய ஹேர் பேக், ஹேர் வாஷ் பவுடர், பாடி வாஷ் பவுடர் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 30 minutesக்கு முன்னாடி வச்சுறது ரொம்ப பெட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புதுசாக பாடி வாஷ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் காட்டியிருப்பேன். அதுவும் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 30 minutesக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடிக்கு வந்து சோப் மாதிரி போட்டு குளிக்கிறது தான். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபைனலாக பாடி வாஷ் பவுடர். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது உங்களுக்கு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். ஹேர் பேக் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் லைட் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ஹேர் பேக் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes என்னோட தலையில் ஊறினதுக்கப்புறம் இந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டோம். ஸோ 30 minutesக்கு அப்புறம் பாருங்கள், வாஷ் பண்ணும் பொழுது இந்த ஹேர் வாஷ் பவுடர் போட்டு வாஷ் பண்ணும்போது எவ்வளோ நுர வருது பாருங்கள். ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கனால நல்லா நுர வந்தது. அங்கே இருக்க குட்டி பசங்க குளிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே எங்களுக்கும் ஆயில் தேய்ச்சி விடுங்கன்னு சொன்னனால சரி ஓகே, ஜாலியாக அவங்களுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணி விட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல். சைல்ட்ஹுட்டில் நம்மளும் ஆற்றுல போய் இந்த மாதிரிலாம் நிறைய குளிச்சிருப்போம். குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு 30 minutes அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சுருங்க. ஹேர் பேக் போடணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 7 வயசுக்கு அப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு 30 minutes மட்டும் நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அது வாரத்தில் ஒரு நாள் போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் இன்டேக் மட்டும் நல்லா கொடுத்தாலே போதும். நிறைய பேர் இந்த டவுட்டை அடிக்கடி கேட்டனால நான் இங்கே அதை மென்ஷன் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் க்ரே ஹேராக இருக்கட்டும், ஹேர் லாஸாக இருக்கட்டும், நீங்கள் முக்கியமாக இன்டேக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதாவது டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பவுடர் அப்ளை பண்ணுறோம். எனக்கு தலையில் போட்டு இது பயங்கரமாக தேய்க்கும் பொழுது தலைவலிக்கும். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த தப்பு பண்ணுறீங்க. நல்லா அழுத்தி தேய்க்கக்கூடாது, ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். தண்ணி தெளிச்சிக்கிட்டு நீங்கள் தேய்க்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் தேய்க்கும் போது நுர வராது. 2வது டைம் போட்டு நல்லா நீங்கள் தேய்க்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹேர் வாஷ் வந்து சூப்பராகவே ஆகும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெஷ் வாட்டருங்கிறனால நீங்கள் தேய்க்க நல்லா நுர வரும். ஃபஸ்ட் டைம் போட்டு இந்த ஆயிலில் நல்லா போனதுக்கப்புறம் திரும்ப 2வது டைமும் நீங்கள் அந்த ஹேர் வாஷ் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி லேசாக தலையில் தெளிச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். வீக்லி வந்து 3 days போடணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா 2 days மட்டும் ஹேர் வாஷ் அப்ளை பண்ணால் போதும். மிச்ச நாட்களில் நீங்கள் நார்மலான ஹெர்பல் ஷாம்பு அப்ளை பண்ணுங்கள். அதுவும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஹேர் வாஷ் பவுடர் போட்டுட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு தேய்க்கும் பொழுது பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணல, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கணும். 2வது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போட்டு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2வது திரும்ப நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். பாடி வாஷ் பவுடரை இதே மாதிரி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிட்டு நீங்கள் ஆல் ஓவர் த பாடி ஃபுல்லாக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுருங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் பொண்ணுங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. பசங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. ஸோ பசங்களுடைய விஷ் தான், அவங்க யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண வேணாமன்றது. மஞ்சள் அந்த மாதிரி இல்லாமல் இதில் எதுவும் நிறையா ஆட் பண்ணலை. அதனால் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 weekலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். உங்களோட ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகும். அதில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். ஸ்கின் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நான் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட ரிவ்யூ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு. ஃபைனலாக நம்மளுடைய வீடியோ முடிஞ்சது. ஸோ வந்து ஹாப்பியாக எல்லோரும் வீடியோ எடுத்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பசங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வெயிலில் தலையெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.